அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது கோச்சிங் கிளாஸில் நாம் சேர்ந்து படிக்கலாமா இல்லை சேராமல் படிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவர்கள் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிஜிடிஆர்பி கிளாஸ்க்கு சேரணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் நோட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கலெக்ட் பண்ணலாமா முடியாதா அப்படின்னு பாருங்கள். இதுக்கு அப்புறமா யோசிங்க, உங்களுக்கு டிஆர்பி கோச்சிங் கிளாஸ் தேவையா வேண்டாமா அப்படின்னு. உங்கள்கிட்ட எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் இருந்து அதில் 50% மேலே நல்லா ரெடியாக இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் படிங்க. உங்களுக்கு கோச்சிங் கிளாஸோட தேவை இப்போதைக்கு இருக்காது. உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லை, அதை ரெடி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை செலக்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற நோட்ஸை நல்லா படிங்க. எப்படி நல்ல கோச்சிங் சென்டரை நாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி எக்ஸாமில் எத்தனை பேருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது நம்ம கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து எல்லா கோச்சிங் சென்டர்லேயும் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் கோச்சிங் கிளாஸில் சேர்றீங்களோ இல்லையோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படித்ததை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக தேவை. அது நாம் எழுதுகிற டெஸ்ட் மூலமாக தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போது நமக்கு ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ அது ஒரு நல்ல கோச்சிங் சென்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ளாரியே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளாரியே மாற்றி மாற்றி கொஸ்டின் பேப்பர் எடுங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தால் நல்லது. உங்கள் குரூப் கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் மட்டும் தனியாக படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா படிங்க. உங்களுக்கு நீங்களே ஷெட்யூல் போட்டு படிங்க. நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் படிங்க. அப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்ந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் நல்லா படித்து எழுதுங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். 90% மேலே பிஜிடிஆர்பியில் சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த மெத்தடு தேவையோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. நாம் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை மானிட்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளை மானிட்டர் பண்ண கண்டிப்பாக ஒருத்தர் இருந்தானா நம்மளால் சாதிக்க முடியும். 100% இன்வால்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம். பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் பிஜிடிஆர்பி பாட்னியில் ரொம்ப அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கு ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் தினமும் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பாடப்பொருளை கொடுத்து அதில் டெய்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டிஆர்பி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.